மனித வாழ்வில் சுயநலம் என்பது இன்றைய காலத்தில் அளவு கடந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகில் உள்ள தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு விடயத்தில் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இதில் ஒரு சிலர் மட்டுமே விதிவிலக்கு. ஒருவேளை அவர்கள் மற்ற மனிதருக்காக தன்னை தியாகம் செய்திருக்கலாம். ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், தான் ஆசைப்பட்டதை என்னால் செய்ய முடியவில்லை, தன் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து அதை நோக்கி தங்கள் வாழ்வை நகர்த்துகிறார்கள். அதே நேரம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசை இருக்கும், பிடித்தமான விடயங்கள் இருக்கும் என்பதை மறந்து விடுகிறார்கள். நான் நினைத்ததுதான் நீ செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் நிலை. அதை போன்றே இன்றைக்கு திருமணமான பல குடும்பங்கள் பிரிவை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. குடும்பங்கள் என்றால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். புரிதல் ஏற்பட காலங்கள் ஆகலாம். உங்கள் வீட்டு பிள்ளை பிரச்சனை என்று உங்களிடம் சொல்ல வந்தால் நீங்கள் எப்படி பிரச்சனைகளை சமாளித்தீர்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். அதை விடுத்து அவர்களை திரும்ப உங்கள் வீட்டிற்கு வர சொல்லி அழைக்கிறீர்கள். வந்த பின்பு கணவர் மனைவியை சேர்த்து வாழ அனுமதிப்பதில்லை. இதில் உங்கள் சுயநலம் இருக்கிறது. முடிந்தால் நீங்கள் உங்கள் கணவரை அல்லது மனைவியை விட்டு சில காலங்கள் ஒதுங்கி இருந்து பார்ப்போம். உங்களால் முடியாது. உங்களுக்கு உங்கள் கணவர் வேண்டும், உங்களுக்கு உங்கள் மனைவி வேண்டும். ஆனால் உங்கள் பிள்ளை மட்டும் தனியாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் இந்த நிலை என்று சொல்லவில்லை. ஆனால் பெரும்பாலான இடங்களில் இது போன்ற நிலைகள் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. இதற்கு மாற்றாக இருப்பவர்தான் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடும் நாயகி அன்னை மரியா. தன் விருப்பத்தை தன் கணவர் மீதோ தன் குழந்தை மீதோ திருப்பவில்லை. மாறாக அனைவரும் இறைவன் திட்டப்படி நடக்க வேண்டும் என்றே விரும்பினார். உள்ளத்தில் துயரம் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் தன் மகன் துன்புறுவதை பார்க்கிறார். அவர் நினைத்தால் தடுத்திருக்கலாம். ஆனால் இறைவனுக்காக தன் மகனை இழக்க துணிந்தார். கணவர் இறந்து விட்டார். இப்போது மகனும் இறந்து போனால் யார் அவரை கவனித்துக் கொள்வார் என்பதை கேள்விக்குறி. ஏனென்றால் யூத சமூகத்தில் ஆண்கள் தான் தன் இல்லத்தில் உள்ள பெண்களின் தேவைகளை, வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அன்னை மரியா எதை கண்டு மஞ்சவில்லை. காரணம், அவர் இதயம் மாசற்றதாக இருந்தது. பிற நலம் அடைய வேண்டும் என்ற ஒற்றை நோக்குடனே அவருடைய இதயம் வேலை செய்தது. நமது இதயம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். வெண்மையாக இருக்கிறதா அல்லை கரைபடிந்திருக்கிறதா? தூய்மைப்படுத்த முற்படுவோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.